ஒரு நாள் காட்டுல மாயா, மீரா, மீனு ஆகிய 3 நண்பர்களும் பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ மாயா சொன்னாலாம், ஏய் மீனு, மீரா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நானும் எங்க அம்மாவும் என் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு மரத்துல முட்டைகள் காய்த்து இருந்ததை பார்த்தேன். நானும் எங்க அம்மாவும் போய் அதிலிருந்து 2 முட்டைகள் கூட பிடுங்கிட்டு வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு மீனுவோ, என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத மீரா, இவ வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல இல்ல மீனு, நான் சொல்றது உண்மைதான். நாங்க கூட அதிலிருந்து 2 முட்டை எடுத்துட்டு வந்தோம். நான் சொல்றத நம்ப மாட்டியா? எப்படி மாயா நீ சொல்றத நம்புறது? எப்பவுமே பொய் தான் பேசுற. என்னைக்கு தான் நீ உண்மையை பேசியிருக்க? அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் கேட்கறதெல்லாம் தரக்கூடிய ஒரு பூதம் இருக்குன்னு ஒரு குகைக்கு கூட்டிட்டு போய் கரடி கட்ட கடி வாங்க விட்டுட்டேன். அன்னையிலிருந்து நீ சொல்றத நம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிச்சான் மீரா. அதுக்கு மீனுவும், ஆமாமா, நானும் தான் மாயா சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மாயா, அப்போ நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிச்சான். அவங்களும் ஆமான்னு சொன்னாங்களாம். உடனே மாயா, நான் உங்களுக்கு அந்த முட்டை விளையிற மரத்தை கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். அப்படி ஒருவேளை அங்க அந்த மரம் இருந்துச்சுன்னா நீங்க நான் சொல்றத கேட்கணும், சரியா அப்படின்னு சொல்லிச்சான். மீனுவும் மீராவும் அப்படி ஒரு மரம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில நீ என்ன சொன்னாலும் கேட்குற மாயா, அந்த மரம் இருந்தா அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட மாயாவோ, அப்போ மீனு மீரா வாங்க இன்னைக்கே போய் அந்த மரத்தை பார்க்கலாம். அப்படி மட்டும் அந்த மரம் இருந்துச்சு நான் சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு முட்டை மரத்தை நோக்கி பறந்து போச்சான். போற வழியில மீராவும் மீனுவும், ஏய் என்னடி மீரா, இவ சொல்றத பார்த்தா உண்மையாவே இருக்கும் போலவே அப்படின்னு சொல்லிச்சான். அப்படிலாம் இருக்காதுடி, இவளே சரியான பொய்க்காரி. அங்க போயிட்டு ஐயோ இங்கதான் இருந்துச்சு, ஆனா இப்போ அந்த மரம் வேரோட காணாம போயிருச்சு அப்படின்னு பொய் சொல்லுவா. நீ வேணா பாரு அப்படின்னு பேசி சிரிச்சுட்டு போச்சுக்கலாம். ஒரு வழியா மாயா சொன்ன அந்த காடும் வந்துருச்சான். அங்க போய் பார்த்தா உண்மையான்மே அந்த முட்டை மரம் இருந்துச்சான். இதை பார்த்தா மீராவுக்கும் மீனுக்கும் ஐயோ தேவையில்லாம இவளை பேசிட்டமே அப்படின்னு தோணுச்சான். உடனே மாயா, நான் தான் சொன்னேன்ல முட்டை மரம் இருந்துச்சுன்னு. எங்க அம்மா சொன்னாங்க இந்த மரம் ஒரு வரம் வாங்கி வந்த மரம்னு. அதிலிருந்து முட்டை எடுத்துட்டு போறது அவ்வளோ சுலபமானது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்களுக்காக அதிலிருந்து 2 முட்டை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல அங்க முட்டை மரம் இருந்தா நான் சொல்றத கேட்பேன்னு. இனிமேல் நம்ம குரூப்புக்கு நான் தான் தலைவி. இனிமேல் நீங்க எல்லாரும் என்னைய மாயா தலைவின்னு தான் கூப்பிடணும், சரியா? இப்பிருந்தே என்னைய மாயா தலைவின்னு கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா மாயா. அதுக்கு மீனுவும் மீராவும் மாயா தலைவி, மாயா தலைவி, மாயா தலைவி அப்படின்னு சொல்லிச்சுக்கலாம். மாயாவும் ஹாப்பி ஆயிருச்சான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க.